Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Classification algorithm is a supervised learning technique that is used to identify the category of new observations on the basis of training data. In classification, a program learns from the given data set or observations and then classifies a new observation into a number of classes or groups, such as yes or no, 0 or 1, spam or not spam, cat or dog, etc. Classes can be called as targets or labels or categories. Nadda sonnadu. So categorical data irundichi நம்மளோட target variable, which is nothing but dependent variable, means output கொடுக்கிற காலம் தான் நம்ம dependent variable ன்னு சொல்றோம், target variable ன்னு சொல்றோம். That means predicted column ன்னு கூட சொல்லலாம். Different namesல கூப்பிடலாம். அந்த காலம்லயே நம்மளுக்கு categorical data like yes or no, 0 or 1, true or false, male or female, pass or fail. So அந்த மாதிரி எப்ப நம்மளுக்கு 2 categories இருக்குமோ, categories நம்ம classes ன்னு சொல்லலாம். Okay, 2 classes, pass or fail, 2 classes. For example, more than 2 classes. For example, நம்ம இப்ப animals எடுத்துக்கோங்களேன், cat, dog, rat, இந்த 3 இருந்தா கூட அப்ப அது நம்ம என்ன சொல்லலாம், 3 classes இருக்கிற categorical column ன்னு சொல்லலாம் நம்ம. So இந்த most of the algorithms அன்றது இந்த classification, இப்ப நம்ம படிக்க போற algorithms எல்லாமே regressionல யூஸ் பண்ணலாம், classificationல யூஸ் பண்ணலாம். பட் பர்ஃபெக்ட் எதுலன்னா classificationல தான் பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும். ஓகேவா? சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் ஒரு சின்ன டயகிராம் போட்டிருக்கேன். சோ இது ஒரு categorical data, இது ஒரு categorical data. நீங்க வந்துட்டு இங்க linear regression means you just made it like a regression formatல. பட் யூசுவலி இந்த ரிக்ரெஷன் லைன்ன்றது ஒரு அளவுக்கு மட்டும் ப்ராப்பராவே அவுட்புட் கொடுக்கும். சம் எக்ஸ்டென்ட் ஒர்க் தான் நல்லா கொடுக்கும். அது வந்துட்டு நீங்க ஏதாவது நியூ டேட்டா மீன்ஸ் நம்ம ஆக்சுவலா நம்மளோட டேட்டான்றது புதுசா கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட லைன்ன்றது டீவியேட் ஆகிட்டே போகும். ஓகேவா? சோ அது எவ்வளவு இருக்கும், ஒரு அளவுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கும். பட் ஓகே, சோ அதுவே அதுக்கு மீறி போச்சு என்னப்போ நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ்ன்றது ராங்காவே கொடுக்கும். சோ அது ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம இந்த கிளாசிபிகேஷன் அல்காரிதம்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அதுல மெயின் திங் நம்ம யூஸ் பண்ண போறது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். கேட்கலாம், நாங்க லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் சொல்றீங்க, ஆனா இது கிளாசிபிகேஷன் டைப் இல்லையான்றீங்க. ஆமா, ஆக்சுவலா இது எல்லாமே ரிக்ரெஷன் கான்செப்ட்ல இருந்து வந்திருக்கிறது தான். அதே நான் சொன்னது, இங்க லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்றதுனால ஒரு அளவுக்கு மட்டும்தான் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ராப்பரா கொண்டு வருது. ஓகே, ஆஃப்டர் சம் எக்ஸ்டென்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ன்றது ப்ராப்பரா கொடுக்காது. சோ அது ஓவர் கம்க்காக தான் இந்த கிளாசிபிகேஷன் அல்காரிதம்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. சோ அதுல பெஸ்ட் அல்காரிதம் நான் என்ன சொல்றேன்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அல்காரிதம். இங்க நேம்லயே இருக்கு லாஜிஸ்டிக் இருக்கு, which is nothing but S shaped means sigmoid function யூஸ் பண்ணி நம்ம அந்த எக்ஸ்டென்ட் மீன்ஸ் எரர்ஸ் மீன்ஸ் அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் தப்பா வராம அது ஓவர் கம் பண்றதுக்காக இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மூலமா நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ராப்பரா கொண்டு வந்துடலாம். சோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்கு. லீனியர் மாடல்ஸ்ல வந்தபோது இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், சப்போர்ட் வெக்டார் மிஷன்ஸ், இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. சோ we are not repeating this one. சோ இன்னைக்கு கவர் பண்ண போறது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றது தான். நெக்ஸ்ட் நான் லீனியர் மாடல்ஸ்ல k நியரஸ்ட் நெய்பர்ஸ், கர்னல் SVM, இது இந்த சப்போர்ட் வெக்டார் மிஷன்ஸ் ரெண்டுமே சிமிலர் தான், நம்ம பார்த்திருக்கிறோம். சோ நம்மளோட நடுவுல இப்ப நம்மளோட லீனியர் டேட்டா இருக்கும்போது மீன்ஸ் which is nothing but 2D ஃபார்மேட்ல இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு நார்மல் லைன் வரும். அதே மோர் தேன் 2D ஃபார்மேட் இருந்துச்சுன்னா we will make use of a planes. சோ அந்த பிளேன்ஸ்ன்றது கர்னல்ஸ் ஆக்ட் ஆகுது. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கர்னல்ஸ் நம்ம SVM படிக்கும்போது பார்த்திருக்கிறோம். சோ திஸ் அண்ட் ஆல் கால்ட் கர்னல்ஸ். சோ இதுதான் நம்ம படிச்சிருக்கிறது. சோ அந்த கர்னல்ஸ் வந்துட்டு நான் லீனியர் டேட்டாவை ப்ராப்பரா நம்ம வந்துட்டு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணலாம் எதுவுமே எடுக்கிறதுக்காக. அப்பதான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணி 2 கேட்டகரிக்கல் டேட்டாவை செப்பரேட் பண்றோம். இங்க செப்பரேட் ஆயிருக்கிறது தான் கர்னல், which is nothing but the plane. அந்த பிளேன் தான் கர்னல் ஆக்ட் ஆகுது. இங்க கர்னல்ஸ்ன்றது டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்குமா, லைக் எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் யூ கேன் சே இட் லைக் பாலினாமியல் கர்னல், ஆர்பிஎஃப் கர்னல், சிக்மாய்ட் கர்னல்ஸ் இருக்கு.
ஸோ பேசிக்கலி டிஃபால்ட்டா யூஸ் பண்ற கர்னல் வந்துட்டு RBF கர்னல். நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கர்னல்ஸ் வேணும்னப்போ நம்ம இங்க கர்னல் இஸ் ஈக்குவல் டு RBF பிளேஸ்ல நீங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸோட கர்னல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கர்னல் கான்செப்ட் எங்கிருந்த வருதுன்னா ஃப்ரம் த லைப்ரரி sklearn லைப்ரரி. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக இந்த 2 கான்செப்ட்ஸ் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை. ஓகேவா? ஸோ இந்த சப்போர்ட் வெக்டார் மெஷின்ஸ் அண்ட் கர்னல் SVM. ஸோ நெக்ஸ்ட் naive பேஸ்ன்றதை யூஸ் பண்ண போறோம், அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். இது கூட 2 டைப்ஸ்ல ஒர்க் பண்றோம். ரிக்ரெஷன்ல ஒர்க் பண்ணலாம், கிளாசிபிகேஷன்ல ஒர்க் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி இது மெயினா பேஸ் தீரம் மேலதான் டிபெண்ட் ஆகும் போகுது. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது ப்ராபபிலிட்டி கான்செப்ட் படிச்சிருக்கிறோம். ப்ராபபிலிட்டி கான்செப்ட் டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ், இண்டிபெண்டன்ட் ஈவென்ட்ஸ் என்ற கான்செப்ட் படிச்சிருக்கிறோம். அதுல நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி படிச்சிருக்கிறோம். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ், அடுத்தது அது மாதிரி படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணிக்கிட்டு தான் இந்த naive பேஸ்ன்றது ஒர்க் ஆகுது. ஸோ அதை பத்தி பேச போறோம். அடுத்தது டெசிஷன் ட்ரீ கிளாசிபிகேஷன். ஸோ அது ரிக்ரெஷன்லயே ஒர்க் ஆகும், கிளாசிபிகேஷன்லயே ஒர்க் ஆகும். பட் இந்த அல்காரிதம்ன்றது டைம் காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப எடுத்துக்குமா, மீன்ஸ் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம் டு ஒர்க் ஆன் தட் அல்காரிதம்ஸ். ஸோ வர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்றோம். ஸோ இது கூட நம்ம ஒர்க் பண்ண போறோம். யூஸ்வலி லைக் இஃப் அண்ட் எல்ஸ், நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கொஞ்சம் ஐடியா இருந்துச்சுன்னா இது வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. இல்லைன்னா கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கிறோம். அடுத்தது ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிபிகேஷன். ஸோ இதுதான் இந்த கிளாசிபிகேஷன் அல்காரிதம்ஸ்ல கவர் பண்ண போற அல்காரிதம்ஸ்மா. ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற ஃபர்ஸ்ட் அல்காரிதம் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அல்காரிதம். வெரி மச் இம்பார்ட்டன்ட். நீங்க ஆல்ரெடி ஸ்டார்டிங் செஷன்ல இருந்து நான் மெஷின் லேர்னிங் கான்செப்ட் லேர்ன் பண்ணும்போது சொல்லிட்டே இருக்கிறேன். எந்த டேட்டா செட்னா எடுத்துக்கோங்க, அந்த டேட்டா செட் மேல நம்ம படிக்க போற எல்லா அல்காரிதம்ஸும் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்றதுனால எந்த தப்பு கிடையாது. நம்ம ஃபைனலா எந்த அல்காரிதம் அந்த டேட்டா செட்க்கு சூட்டபிள்னு சொல்றோம்னா அதோட அக்யூரசிஸ் பேஸ் பண்ணிட்டு தான் நம்ம இந்த டேட்டா செட்டுக்கு இந்த அல்காரிதம் சூட்டபிள்ன்றது சொல்றோம். எப்படி? மோர் அக்யூரசி, பெர்சன்டேஜ் மோர் அக்யூரசி இருந்துச்சுன்றப்போ அந்த அல்காரிதம் அதுக்கு பெர்ஃபெக்ட்னு சொல்றோம். ஓகேவா? சோ இங்க 2 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் நம்ம படிச்சிட்டு இருக்கிறது, ரிக்ரெஷன் அப்புறமா கிளாசிபிகேஷன். அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ரிக்ரெஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண போறது என்னது? R2 ஸ்கோர், அப்புறமா மீன் ஸ்கொயர் எரர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக மீன் ஸ்கொயர் எரர், ரூட் மீன் ஸ்கொயர் எரர், மீன் அப்சல்யூட் எரர். சோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் யூஸ் பண்றோம் ரிக்ரெஷன்ல. அதே கிளாசிபிகேஷன்ல என்ன யூஸ் பண்றோம் அக்யூரசிக்காக? கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட். அதுலயே வந்துட்டு நம்மளுக்கு அக்யூரசி வந்துடும், F1 ஸ்கோர் வந்துடும், அடுத்தது ரீகால் வந்துடும். ஓகேவா? சோ கிளாசிபிகேஷன்ல அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற மெட்ரிக்ஸ் வந்துட்டு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். ரிக்ரெஷன்ல யூஸ் பண்ண போற மெட்ரிக்ஸ் வந்துட்டு R2 ஸ்கோர். அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்றோம். டிஃபரன்ஸ்ன்றது எப்பவுமே நீங்க ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இம்ப்ளிமெண்டேஷன் ஈஸியா வந்துடும். ஓகேவா? சோ பிஃபோர் கோயிங் டு ஒர்க் வித் திஸ் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கொஞ்சம் தியரி பார்த்துடலாம். சோ இங்க பாருங்களேன். Classification techniques are an essential part of machine learning and data mining applications. Approximately 70% of problems in data science are classification problems only. நான் தான் சொல்றது. Regression problems இருக்கும், ஆனா நம்மளுக்கு அக்யூரசின்றது பர்ஃபெக்ட்டா கொடுக்குற அல்காரிதம்ஸ் வந்துட்டு கிளாசிபிகேஷன் அல்காரிதம்ஸ் தான். அதுல பெஸ்ட் ஒன் வந்துட்டு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் சொல்லலாம். There are a lot of classification problems that are available, but logistic regression is common and is a useful regression method for solving the binary classification problems. Binary classification problems என்னதுன்னா by means two classes இருக்கிற categorical data ன்னு சொல்லலாம். Like true or false, two outputs prediction பண்ணும்போது two ways, either yes or no, either true or false. அந்த மாதிரி இருக்கிற classification problems நம்ம பைனரி கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம். Another category of classification is a multi-nominal classification. Multi-nominal classification is nothing but more than 2 categories இருந்துச்சுன்னா அது multi-nominal classification சொல்றோம். இங்க multi ன்னு சொன்னா போதும் இல்லையா? nominal எதுக்கு இருக்குன்னா nominal is nothing but which will not follow the order and இப்போ நம்ம கிட்ட predicted columnல cat, dog, அடுத்தது வந்துட்டு fox இருக்குன்னு எடுத்துக்கோங்களேன். 3 கேட்டகரிஸ், 3 கிளாஸஸ் இருக்கு. இந்த 3 கிளாஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஆர்டர்ல வைக்கிறதுக்கு பாசிபிளா? வைக்கலாமா? அதெல்லாம் சான்சஸ் இருக்கா? இல்ல. நம்ம எப்படி என்ன ஆர்டரை மென்ஷன் பண்ணிக்கலாம். There is no order to specify those animals. So
எப்போ நம்ம சம் டேட்டா ஆர்டர்ல வைக்கிறதுக்கு ஆகாதோ தட் கைண்ட் ஆஃப் கேட்டகரி என்னன்னு சொல்றோம், நாமினல் சொல்றோம். ஸோ மோர் தேன் 2 கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா மல்டின்னு சொல்றோம். ஸோ அதுக்காக மல்டி நாமினல் கிளாசிபிகேஷன் சொல்றோம். அதுவே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குட், அப்புறமா ஆவரேஜ், பேட், இது வந்துட்டு ஒரு ஆர்டர்ல வைக்கிறதுக்காகுது. அது மல்டி ஆர்டினல் கிளாசிபிகேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி கேட்டகரி கூட இருக்கு. மல்டி ஆர்டினல் கிளாசிபிகேஷன் வேர் we can able to arrange in one order. So for example, இப்ப நம்ம அது கூட சொல்றோம் இல்லையா, எக்ஸலண்ட், அப்புறமா குட், அப்புறமா ஆவரேஜ், அப்புறமா ஓகே, அந்த மாதிரி சொல்றோம். அதெல்லாம் ஒரு ஆர்டர்ல வச்சுக்கலாம். இப்ப ரேட்டிங் கூட பண்றீங்க 5, 4, 3, அந்த ரேட்டிங் கூட ஒரு ஆர்டர்ல வச்சுக்கலாம். தட் கைண்ட் ஆஃப் கிளாசிபிகேஷன் we can call it as multi ordinal classification ன்னு சொல்லலாம். So which handles the issues where multiple classes are present in the target variables. Classes are nothing but variables, like means categories, like அது சொன்னா இல்லையா, cat, fox, dog சொல்லிருக்கு இல்லையா, more than 2 categories இருந்துச்சுன்னா we can say it like a multiple classes ன்னு சொல்லலாம். Next, for example, இப்ப நம்மளோட ஐரிஸ் டேட்டா செட்ல வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷன். கரெக்ட் தானே? இந்த ஐரிஸ் டேட்டா செட்ல ஸ்பீஷீஸ் என்ற காலம் இருக்கு. அந்த ஸ்பீஷீஸ் என்ற காலம்ல 3 கேட்டகரிஸ் இருக்கு. என்ன இருக்கு? செட்டோசா, வெர்சிகலர், அந்த மாதிரி 3 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டா செட் வந்துட்டு மல்டி கிளாஸ் கிளாசிபிகேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். Other examples are classifying article, blog, document categories. Logistic regression can be used for various classification problems such as spam detection, diabetes prediction, if a given customer will purchase a particular product or will they churn another competitor. Same thing ma, enna theriyuma, spam anna enadhu, spam detection, adu vanditu namakku important message, important mail or not important, spam or ham. டயபெட்டிஸ் ப்ரெடிக்ஷன், அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு கிளாசிஃபை பண்றதுக்காக, ஒரு கஸ்டமர் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்ன்றது பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்றது இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணி ஈஸியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பத்தி இங்க ஃபியூ லைன்ஸ் சொல்லிட்டு நம்ம பிராக்டிகலா மீன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைலா. சோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். Logistic regression is one of the most simple and commonly used machine learning algorithms for 2-class classification, nothing but binary classification. Okay, it is easy to implement and can be used as a baseline for any binary class problems. Okay, its basic fundamental concepts are also constructive in deep learning. Deep learning lo namba inda logistic regressions oda fundamental concepts namba use pannikalam. Logistic regression describes and estimates the relationship between, நம்ம already சொல்லிருக்கோம், regression is going to develop the relation, means finds the relationship between the categories present in that particular variable. நம்ம linear regressionல நம்ம definition சொல்லிருக்கோம். Regression means finding the relationship between the features. Linear is nothing but providing the straight line. But இங்க logistic regression நம்ம எடுத்துட்டு இருக்கிறது so straight line கிடையாது. We are just understand the regression concept used to estimate the relationship between one dependent binary variable and independent variables. Same as the two features நடுவுல நம்ம ரிலேஷன்ஷிப் பண்றது ஃபைண்ட் அவுட் பண்றோம். இதுல நம்மளுக்கு ப்ராப்பரா வராது. ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஓகே தான். சம் எக்ஸ்டென்ட் மீன்ஸ் எக்ஸீட் ஆச்சுன்னப்ப அவுட்புட்ன்றது கரெக்டா கொடுக்காது. அது ஓவர் கம் பண்றதுக்காக தான் we will make use of this logistic regression. So logistic is nothing but, it's a sigmoid function சொல்லலாம். Sigmoid functions use பண்ணி அந்த predictions, error கொடுக்கிறது means wrong predictions நம்ம correct predictions கொண்டு வந்துடலாம். So this is what a logistic regression. So இங்க பாருங்க, logistic regression is a statistical method for predicting the binary classes. Statistical method means in the logistic regression use பண்ணி நம்ம statistical method is nothing but probabilities find out பண்றோம். Only 2 categories இருக்கணும், like yes or no, அந்த மாதிரி தான் இருக்கணும். மீன்ஸ் yes or no means 0 or 1, அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் நம்மளோட அவுட்புட்ன்றது கொண்டு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட மார்க்ஸ் இருக்கு. ஸோ இத்தனை ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க பாஸ் ஆயிருக்காங்க, இத்தனை ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க ஃபெயில் ஆயிருக்காங்கன்னு இருக்கும். பட் நம்மளுக்கு பாஸ் ஃபெயில் இருக்கும். ஆனா அந்த வேல்யூஸ் எங்க லை ஆகும்? பாஸ் ஆனா 1, ஃபெயில் ஆனா 0. ஓகேவா? ஓகே தான். அதுவே நீங்க ஸ்கோர் எடுத்திருக்கீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 75 மார்க்ஸ், 80 மார்க்ஸ், சோ சம் டிஃபரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். அப்போ நீங்க இந்த வேல்யூ பாஸ் எப்ப சொல்றீங்க, ஃபெயில் எப்ப சொல்றீங்க?
ஸோ லிட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா எவ்ரி மார்க்ஸ்க்கு நம்ம ப்ராபபிலிட்டி மீன்ஸ் லைக்லிஹுட் இஸ் நத்திங் பட் த ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்றதுனால யூ ஆர் கோயிங் டு கெட் 0 ஆர் 1. இப்ப ஹெட் ஆர் டெய்ல்னு கொடுக்குறீங்க. ஹெட் ஆர் டெய்ல் அப்போ what is the chances of getting the head? 1/2. What is the chances of getting the fail? 1/2. That means 0.5 chances. அதே விதமா நம்ம கொடுத்திருக்கிற மார்க்ஸ் எதர் பாஸ் ஆயிருக்கணும் எதர் ஃபெயில் ஆயிருக்கணும். நடுவுல கூட இருக்கலாம். நடுவுல மீன்ஸ் 0.5 கூட இருக்கலாம். 0.5 இருந்தா கூட மீனிங் தட் இட் இஸ் a pass only. சோ அந்த மாதிரி வேல்யூஸா நம்ம கொண்டு வரதுக்காக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்றோம். தட் இஸ் கால்ட் probability. The outcome or target variable is dichotomous in nature. Dichotomous means there are only two possible classes. ரெண்டு possible இருக்கிற மாதிரி தான் கொண்டு வர போறோம். For example, it can be used for cancer detection problems. எதிர அவங்களுக்கு இருக்கா இல்லையான்ற மாதிரி கொண்டு வரணும். That is yes or no. It computes the probability of an event occurrence. That is what I said. Probabilities find out பண்ணி அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். That is what the statistical method here. It is a special case of linear regression. So இதெல்லாமே நம்ம different waysல same thing தான repeated கொடுத்திருக்கிறது. ஓகேவா? It is a special case of linear regression where the target variable is categorical in nature. So இது logistic regressionன்றது ஒரு டைப்பா பார்க்கும்போது linear regression தான். ஆனா இந்த logistical regressionன்றது categorical data மேல தான் applicable பண்ண போறோம். So it uses log of odds as the dependent variable. நம்ம இங்க யூஸ் பண்ண போற கான்செப்ட் என்னதுன்னா log of odds. எதுக்காக log of odds யூஸ் பண்றோம்னா யூசுவலி நம்மளோட டேட்டான்றது ஒரு வேல்யூ கொடுக்கும். ஆக்சுவலா நம்ம பாசிட்டிவ் மீன்ஸ் ஆக்சுவலா நம்ம பாசிட்டிவா கொடுக்கும்போது ஒரு அவுட்புட் கொடுக்கும். சேம் அதுவே நான் நெகட்டிவா கொடுக்கும் போது கூட நம்மளுக்கு நியர் வேல்யூஸ் வரணும். வராத நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வரும்போது நம்ம ஒரே ஸ்டேட்மெண்ட் இப்ப வந்துட்டு அவங்களுக்கு கேன்சர் இருக்குன்றதுக்காக ஒரு ப்ராபபிலிட்டி வந்திருக்கும். கேன்சர் இல்லன்றப்ப அதுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி வந்திருக்கும். சோ அப்போ அந்த வேல்யூஸ்ன்றது டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா காட்டாம அவுட்புட்ன்றது ஒரே மாதிரி இருக்கணும். அது வந்துட்டு பாசிட்டிவா இருக்கணும் ஒண்ணு, இன்னொன்னு வந்துட்டு நெகட்டிவா இருக்கணும். சோ அந்த மாதிரி கொண்டு வரதுக்காக வேல்யூஸ் we will make use of log of odds and யூஸ் பண்ண போறோம். So logistic regression predicts the probability of occurrence of a binary event utilizing the logit function. Logistic is a logistic அன்றது என்னதுன்னா logit function சொல்ல போறோமா. ஓகேவா? சோ இதோட ஈக்குவேஷன் பாருங்க. யூசுவலி லீனியர் ரிக்ரெஷன் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். இது வந்துட்டு மல்டி லீனியர் ரிக்ரெஷன். எதுக்காக மல்டி லீனியர் ரிக்ரெஷன் சொல்லிட்டு இருக்கிறோம்னா இங்க பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்ன்றது ரொம்ப இருக்கிறதுனால we will say this one as a multi linear regression. இங்க சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்டெண்ட் ஆகுற வரைக்கும் ஓகே தான் லீனியர் ரிக்ரெஷன் தான் யூஸ் பண்றோம். அது எக்ஸ்டெண்ட் மீறிச்சேன்னப்ப அவுட்புட்ன்றது ப்ராப்பரா வராது. அப்பதான் நம்ம இந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னு சொல்றோம் இல்லையா? அந்த சிக்மாய்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா இதுவே தான். P is equal to 1/1 plus e power iy. இங்க y-ன்றது லீனியர் ஈக்குவேஷன் தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So by using this formula, by using this function, we will get a linear line as a sigmoid function. Means it is like a S-shaped curve மாதிரி கொண்டு வரோம். So that இந்த values out of the boundary போகாது, below the boundary கூட போகாது. So 0 to 1 இருக்கிற ரேஞ்ச்லயே அது கொண்டு வரும். சோ இந்த மாதிரி லீனியர் லைன் கொண்டு வராம இந்த எஸ் ஷேப்டு கர்வ் கொண்டு வரதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போற சிக்மாய்ட் ஃபார்முலா. ஓகேவா? சோ இங்க பாருங்க, லீனியர் ரிக்ரெஷன் வர்சஸ் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இது ரெண்டுமே கம்பேரிசன் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். லீனியர் ரிக்ரெஷன் gives a continuous outputs. Continuous outputs means for example நம்ம லைக் இவ்வளவு ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு வெயிட் இருப்பாங்க, இவ்வளவு ஹைட் இருக்கிறவங்க இவ்வளவு ஏஜுக்கு இவ்வளவு ஹைட் இருக்கணும்னு நம்ம ஒரு சார்ட்ன்றது ப்ரொவைட் பண்ணலாம். அதே விதமா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு சேலரி கொடுக்கலாம். மீன்ஸ் யூ ஆர் ஜஸ்ட் ப்ரொவைடிங் த கண்டினியூஸ் வேல்யூஸ். சோ அந்த மாதிரி டேட்டா இருக்கும்போது நம்ம லீனியர் ரிக்ரெஷன்ஸ்ன்றது யூஸ் பண்ணலாம். அதுவே கான்ஸ்டன்ட் அவுட்புட்ஸ் கேட்டகரிக்கல் டேட்டா இருக்கும்போது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ஸ் இருக்கலாம். சோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் அவுட்புட் இங்க போட்டிருக்கிற பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு லீனியர் ரிக்ரெஷனுக்காக. an example of the continuous output வந்துட்டு salary and experience, அப்புறமா ஏஜ் அண்ட் ஹைட், அப்புறமா ஏஜ் அண்ட் வெயிட். சோ அது எல்லாமே நம்ம கொண்டு வரலாம். அதுவே இங்க கான்ஸ்டன்ட் அவுட்புட்னா கேட்டகரிக்கல் டேட்டான்னு சொல்லலாம், டிஸ்கிரீட் அவுட்புட்னு கூட சொல்லலாம். சோ அதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா predicting whether a patient has cancer or not,
predicting whether the customer buys product or not, அந்த மாதிரி டேட்டா இருக்கும்போது லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றதை யூஸ் பண்ண போறோம். அதுவே நீங்க லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணும்போது what you are going to use for estimation ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் என்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி எஸ்டிமேஷன்ஸ் பண்ண போறீங்க. அதுவே லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணும்போது எது யூஸ் பண்ணி எஸ்டிமேஷன்ஸ் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் லைக்லிஹுட் எஸ்டிமேஷன் அப்ரோச் யூஸ் பண்ணி, மீன்ஸ் மேக்ஸிமம் MLE, லைக்லிஹுட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி எஸ்டிமேஷன்ஸ்ன்றது பர்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இப்போ இத பத்தி நம்ம ஓகே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இப்ப பேச போறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேமா. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஃபியூ கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு ரீகால் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ப்ராபபிலிட்டி கான்செப்ட் நம்ம படிச்சிருக்கிறோம். சோ ப்ராபபிலிட்டி என்னது? ஏதாவது ஒரு ஈவென்ட் நடந்திருக்கா இல்லையான்னு சொல்றதுதான் ப்ராபபிலிட்டி கான்செப்ட். தட் மீன்ஸ் probability is equal to favorable divided by total number of outcomes. Correct? This is the formula. So let us take a simple example. What is the probability of head? Usually ஒரு coin toss பண்ணும்போது அந்த coinல two sides இருக்கும். One is head and tail. So இப்ப head வரதுக்காக எவ்வளவு chances இருக்கு? ஒரே ஒரு chance தான். So total number of sides எவ்வளவு இருக்கு? 2. So the probability of heading head is 0.5. கரெக்டா? சோ அதே விதமா டெய்லும் பண்றீங்க. சோ அதே விதமா இப்ப வந்துட்டு காயின் டாஸ் பண்ணும்போது ஒரு ப்ராபபிலிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே விதமா ஒரு டைஸ் ரோல் பண்றீங்க. சோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1? ஒரு டைஸ் மேலே நமக்கு 6 ஃபேசஸ் இருக்கும். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளவு? 6. 1 வரணும்னா வாட் இஸ் த ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்? ஒரே ஒரு வாட்டி தான். எஸ் ஆர் நோ? பிகாஸ் 1 வரதுக்காக இருக்கிற ஃபேஸ் ஒண்ணே ஒன்னு தான். சோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 இஸ் 1/6. So output is 0.16 chances இருக்கு to get the 1. So probability concept இதுவே தான். So இதுல நம்ம ஒரு சின்ன நாங்க log odds பத்தி சொல்லணும். So அதுக்காக நான் first odd பத்தி சொல்ல போறேன். So odds ஓட ஃபார்முலா என்னதுன்னா probability of favorable divided by probability of not favorable அன்னிட்டு. ஓகேவா? So first odds பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அப்புறமா log odds பத்தி சொல்றேன். ஓகேவா? So which is nothing but probability of favorable means P divided by இதுக்கு ஆப்போசிட் ஆனப்ப 1 minus P ன்னு சொல்லலாம். So total இந்த மீன்ஸ் இப்ப நமக்கு 2 chances இருக்குன்னப்ப அவுட்கம்ஸ் 2 இருந்துச்சுன்னா ஒன்னு சான்ஸ் 1 வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னப்ப ரிமைனிங் 1 வந்துட்டு இதோட மெயின் மீன்ஸ் வந்திருக்கிற அவுட்புட்ல இருந்து ரெஸ்ட் ப்ராபபிலிட்டி நீங்க மைனஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி. ஓகேவா? So P is equal to P by 1 minus P ன்னு கொடுத்திருக்கீங்க. இப்போ நீங்க செக் பண்ணுங்க. Odds of head find out பண்ண போறீங்க. So what is the probability? Probability of heads divided by probability of not heads. Correct? So what is the probability of heads ma? Probability of heads is what? 1/2 divided by not heads அப்ப என்ன பண்ணலாம்? 1 minus probability of heads 1/2. So what is the output? 1/2 divided by 1/2, that is 1. 1:1 you are getting. 1:1. So odds of head வந்துட்டு 1:1 வந்துட்டு இருக்கு. கரெக்ட்டா? So you are going to get cancelled 1/1. So heads வரதுக்கு chances 1 இருக்கு, வராதுக்கு கூட chances 1 இருக்குன்னுட்டு. வராதன்னப்ப மீனிங் என்னது? tails என்ன இன்டைரக்ட்டா? Yes or no? Getting my point? மா இருக்கிறீங்களா? Yes ma'am. So இப்ப அதே விதமா இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். So அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இப்ப ஜஸ்ட் see here. இப்ப நான் என்ன சொல்றேன்னா odds of getting 1 in the dice. Getting 1 in the dice, in the 6 faced die. அப்ப என்ன பண்றீங்க? Same probability of 1. Second thing probability of not getting 1. So probability of getting 1 எவ்வளவு? 1/6. இதுக்கு 1 minus 1/6. So output is 1/6 by 5/6. That is equal to 1/5, which is nothing but 1:5. So probability of chances ஒன்னு இருக்கு. Probability of 1 வரக்கூடாதுக்கு chances எவ்வளவு இருக்கு? 5 இருக்கு. Understand ஆச்சா? Understood? Yes. So இது odds பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இதுதான். இப்போ
மெயின் திங் இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லாக் ஆட்ஸ். இப்ப மெயின் திங் என்னதுன்னா, நம்மளோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றது யூசுவலி எய்தர் டூ வேல்யூஸ்லயே வரணும். எய்தர் 0 அண்ணா வரணும், எய்தர் 1 அண்ணா வரணும். இதுக்கு கீழவோ இருக்கக்கூடாது, இதுக்கு மேல கூட இருக்கக்கூடாது. அப்போ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்கு மீனிங்கே கிடையாது. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, லாக் ஆட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, வேல்யூஸ் இப்ப நம்ம வந்துட்டு இப்ப நம்ம கெட்டிங் 1 இன் டைஸ் அண்ட் கொடுக்கும்போது இவ்வளவு அவுட்புட் வருது. அதுவே கெட்டிங் நாட் 1 ஓகே, நாட் கெட்டிங் 1 இன் டைஸ் அன்னப்போ நம்மளுக்கு 5, அது கூட நம்மளுக்கு 1 5 1 வருது. மீன்ஸ் ஃபேவரபிள் இருக்கிறது 1 வந்திருக்கு, நாட் ஃபேவரபிள் இருக்கிறது 5 1 வந்திருக்கு. மீன்ஸ் திஸ் இஸ் நாட் த கரெக்ட் வே. 1 -1 அன்ற மாதிரி மீன்ஸ் ஒரே ரேஞ்சில இருக்கணும், ஆப்போசிட்ஸ். கெட்டிங் நாட் கெட்டிங், கெட்டிங் 1 நாட் கெட்டிங் 0 மீன்ஸ் இந்த ரேஞ்ச் தான் இருக்கணும். எஸ் ஆர் நோ? அந்த மாதிரி வரதுக்காக தான் நம்ம இந்த லாக் ஆட்ஸ்ன்றதை யூஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், see here. சோ இங்க நம்மளுக்கு கெட்டிங் 1 அன்றப்ப அவுட்புட் 1/5 1 வந்திருக்கு. நாட் கெட்டிங் 5 1 அப்ப இங்க which is nothing but இதுவே தான், ஓகேவா? 1/5 1 வந்திருக்கும். சோ நாட் கெட்டிங் 5 1 இதுக்கு ஆப்போசிட்ல வந்திருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் odds of not getting 1 அன்றதை நீங்க போடுங்க. நாட் கெட்டிங் 1 அன்றப்போ probability of not 1 divided by probability of 1 and இதுதான். So அப்ப not getting 1 அப்ப என்ன வந்திருக்கு, 5/6 divided by 1/6. So 5 1 that is equal to 5:1. Correct? So you have to take these values. Probability of getting 1 அன்றப்போ okay, you are getting as 5, what is that, 1/5 which is nothing but 0.2. probability of not getting 1 அன்னப்போ probability அன்றது 5 வந்துட்டு இருக்கு. சோ இங்க ரேஞ்ச் பாருங்க, இந்த ஸ்கேல் பாருங்க 0.2, having high scale here, not having 1 அன்றப்போ ஸ்கேல் அன்றது ஹையா இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வர்க் ஆகுது. நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா, you have to make it a different signs. ஸ்கேல் அன்றது சிமிலரா இருக்கணும். சோ அப்போ இந்த log odds அன்றது அப்ளை பண்ண போறோம். மீன்ஸ் log of 0.2 மீன்ஸ் இந்த வேல்யூஸ்க்கு logs அப்ளை பண்றோம். log of 5 ன்னு கொடுக்கிறோம். சோ log of 0.2 அன்றது -0.69 ரிட்டர்ன் பண்ணுமா, அதுவே log of 5 ரிட்டர்ன் பண்ண 0.69 அன்றது ரிட்டர்ன் பண்ணும். சோ பாருங்க, so you are having a scale அன்றது சிமிலரா இருக்கு. you should give the opposite signs, positive and negative sign. So to get such things we will make use of log odds. இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாமா? Okay, ma'am. Okay. So now take an example for understanding this logistic regression. First நம்ம ஒரு இதோட ஒரு டேட்டா செட் எடுத்துக்கோங்களேன். So for example இப்போ என்கிட்ட ஒரு ஸ்மால் டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட்ல வந்துட்டு 2 காலம்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு ஸ்டடி ஹவர்ஸ், மீன்ஸ் இத்தனை ஹவர்ஸ் ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னு, இத்தனை ஹவர்ஸ் ஸ்டடி பண்ணிருக்கிறவங்களுக்கு ரிசல்ட் பாஸ் ஃபெயில் ஆயிருக்காங்களான்ற மாதிரி. நான் என்ன சொல்ல போறேன்னா, சோ 4 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க பாஸ், ஓகே, 5 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க பாஸ், 6 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க பாஸ், 1 ஹவர் 2 ஹவர்ஸ் 3 ஹவர் படிச்சிருக்கிறவங்க ஃபெயில்ன்ற மாதிரி சொல்லிடுறேன் நான். சோ யூசுவலி இந்த டேட்டா செட் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், நீங்க பாஸ் ஆனது 1 ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கலாம், ஃபெயில் ஆனது 0 கூட ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். சோ எதர் 2 டேட்டான்றது கேட்டகரிக்கலா இருக்கிற போது, மீன்ஸ் 2 கிளாஸஸ் இருக்கும்போது you make use of classification only. பட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லீனியர் ரிக்ரெஷனை அப்ளை பண்ணிக்கோங்களேன். சோ this is a 0 specifying a fail, this is a 1 specifying pass. இது நான் வேல்யூஸ் 1 2 3 4 5 6 7. சோ இது வந்துட்டு ஸ்டடி ஆஃப் ஹவர்ஸ். இதுல வந்துட்டு பாஸ் ஆயிருக்காங்களா ஃபெயில் ஆயிருக்காங்களா நம்ம இப்போ பிளாட் பண்ண போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 மீன்ஸ் ஃபெயில் ஆயிருக்காங்க. சோ நம்ம இங்க என்ன பண்ணலாம், நீங்க டினோட் பண்ணிக்கோங்க. சோ 1 ஹவர் படிச்சிருக்கிறவங்க 2 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க 3 ஹவர்ஸ் படிச்சா கூட ஃபெயில்ன்ற மாதிரி நான் இங்க போட்டுட்டேன். சோ இங்க இது பிளாட் பண்ணியாச்சு. 0 மீன்ஸ் 1 ஹவர் படிச்சிருக்கிறவங்க ஃபெயில், 2 ஹவர்ஸ் படிச்சவங்க ஃபெயில், 3 ஹவர்ஸ் படிச்சவங்க ஃபெயில்னு பண்ணிட்டேன். 4 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க பாஸ், 5 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க கூட பாஸ், 6 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க கூட பாஸ்ன்னு சொல்லிடுறேன். சோ இந்த டேட்டா நம்ம கிட்ட இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன்னா, இந்த டேட்டா பேஸ் பண்ணிக்கிட்டு இப்ப this is a independent variable, this is a dependent variable.
ஸோ இந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்கொண்டு நான் வந்துட்டு நியூ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன். தட் இஸ் mx plus c லீனியர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு ப்ரிடிக்ட் நியூ வேல்யூஸ். ப்ரிடிக்ட் பண்ணிட்டு அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணிட்டு சம் பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு ஐ எம் கோயிங் டு லைன் ட்ரா லைன். இந்த மாதிரி லைன்ன்றது ட்ரா பண்ணிடுறேன் நான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? லைன்ன்றது ட்ரா பண்ணிடுறேன். ஸோ இங்க 1க்கு 0க்கு நடுவில் ஐ எம் கோயிங் டு மேக் இட் as 0.5. ஸோ இந்த லைன்ன்றது நீங்க ட்ரா பண்ணிட்டீங்க. திஸ் இஸ் ஓகே தான். இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்? ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண போறோம். ஸோ 3 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்களும் ஃபெயில்னு சொல்லிட்டோம். இப்போ ஒரு நியூ பாயிண்ட் கொடுக்க போறேன். தட் மீன்ஸ் இப்போ 7 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க பாஸ் ஆயிருக்காங்களா ஃபெயில் ஆயிருக்கு. திஸ் இஸ் a நியூ பாயிண்ட். இப்போ இது ஓகே தான். இப்போ நியூ பாயிண்ட் கொடுக்க போறேன். 7 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்க பாஸ் ஆயிருக்காங்களா ஃபெயில் ஆயிருக்காங்களா அதுதான் நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? ஸோ 7 ஹவர்ஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கு நீங்க லைன் ட்ரா பண்ணி காட்ட போறீங்க. ஸோ இட் இஸ் எஸ், இட் இஸ் கோயிங் டு பி லை ஹியர் ஒன்லி. தட் மீன்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் இஸ் குட், கரெக்டா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஃபார் சப்போஸ் இப்போ ஒரு நியூ டேட்டா பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். மீன்ஸ் என்னோட டேட்டா செட்ல few data pointsன்றது ஆட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 8 ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க, 9 ஹவர்ஸ் படிச்சிருக்காங்க கூட பாஸ் ஆயிருக்காங்கன்ற மாதிரி நான் ஒரு நியூ டேட்டா ஆட் பண்ணிட்டேன். நியூ டேட்டா ஆட் பண்ணும்போது இட் இஸ் சம்திங் இங்க எங்கோ இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டேட்டான்றது இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறதுனால நம்மளோட லீனியர் லைன்ன்றது கூட என்ன ஆகுது? deviate ஆக போகுது. the line is going to be deviated as per this data points. கரெக்டா? as values அன்றது நம்மளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது? டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம கொடுக்க என்ன ஆகுது? நம்மளோட லைன்ன்றது கண்டிப்பா டீவியேட் ஆகும். கரெக்டா? எஸ் ஆர் நோமா? லைன்ன்றது பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு லைன்ன்றது லீனியர் ரிக்ரெஷன் லைன்ன்றது டீவியேட் ஆக போகுது. இப்போ இது லைன் வந்துட்டு ப்ரீவியஸ் டேட்டா இருக்கும்போது இந்த லைன் வந்திருக்குது. இங்க நீங்க ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணீங்களா? this is actual decision line. இது வந்துட்டு நம்மளோட decision boundary இதுவே தான். this is a decision boundary means நம்ம இந்த decision boundary யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மளோட டேட்டான்றது greater than or equal to 0.5 இருந்துச்சுன்னா பாஸ் ன்னு சொல்லிடுங்க, less than 0.5 இருந்துச்சுன்னா ஃபெயில் ன்னு சொல்லிடுங்கன்னுட்டு இந்த லைன் பேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்லிடலாம். பிகாஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் லீனியர் லைன் இது. இந்த லீனியர் லைன் அப்புறமா இந்த 0.5க்கு இன்டர்செக்ட் ஆயிட்டு இருக்கிற பாயிண்ட் இதுவே தான். சோ நான் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா திஸ் இஸ் வாட் மை டெசிஷன் பவுண்டரி. சோ இந்த கண்டிஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? சோ இப்போ என்னோட லைன்ன்றது டீவியேட் ஆகும் as a new points are added to my graph. அப்ப என்ன ஆகுது? என்னோட டேட்டா பாயிண்ட் என்ன ஆகுதுமா? என்னோட பவுண்டரி லைன் என்ன ஆக போகுதுங்க? பவுண்டரி லைன்ன்றது இங்க எங்க வந்துச்சு பாருங்க. இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த லைன் இங்க வந்திருக்கு. அப்போ என்னோட பவுண்டரி லைன்ன்றது இங்கக்கு வந்துரும். திஸ் இஸ் மை பவுண்டரி லைன். இப்போ உங்களோட நியூ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்போது உங்களோட லீனியர் லைன்ன்றது டீவியேட் ஆகும். லைன் அந்த பாயிண்ட்ஸ் டீவியேட் ஆகும். இப்போ ஒரு நியூ பாயிண்ட் கொடுங்க. ஜஸ்ட் கிவ் ஒன் நியூ பாயிண்ட். ஒரு நியூ பாயிண்ட்னா ஐ அம் கோயிங் டு கிவ் 8 என்ற வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 8 என்ற வேல்யூ தான் நான் கொடுக்க போறேன். லெட் அஸ் டேக் 8 என்ற பாயிண்ட் கொடுங்க. அதர்வைஸ் இப்போ நான் இங்க 4 அன்னிட்டு கொடுங்க. லெட் அஸ் டேக் 4. சோ 4க்கு நான் இப்போ என்னோட நியூ பாயிண்ட் வந்துட்டு 4 ன்னு கொடுத்துறேன். லெட் அஸ் கிவ் a நியூ பாயிண்ட் as 4. இப்போ இந்த 4 ஹவர்ஸ் ஸ்டடி பண்ணிருக்கிறவங்க ஃபெயிலா பாஸ்? ஆக்சுவலா பாஸ். பட் இதுக்கு நீங்க லைன் பிளாட் பண்ணுங்க. இங்க வருது. மீன்ஸ் below 0.5. below 0.5 இருந்துச்சுன்னா what is the meaning? Fail. Is this linear regression line giving the correct predictions? No. Yes or no? புரியுது. ஓகேமா. சோ இங்க இந்த டெசிஷன் பவுண்டரின்றதுல ஒரு கண்டிஷன் சொல்லலாமா? சோ உங்களோட ஸ்டடி ஹவர்ஸ்ன்றது greater than or equal to 3 இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு வரணும். less than 3 இருந்தா மட்டும்தான் ஃபெயில் பண்ணிட்டு வரணும். சோ இந்த பவுண்டரி லைனுக்கு greater than தான் இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட்க்கு நம்மளுக்கு பாஸ் பண்ணிட்டு வரணும். பட் யூ ஆர் நாட் கெட்டிங். அதே இங்க பாருங்களேன். இந்த நார்மல் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்களேன். இந்த லைன் இங்க இருந்துச்சுன்னா அப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க 0.5 அபோ இருக்கு. இங்க வந்திருக்கும். ப்ரீவியஸ் லைன் மேல நீங்க பிளாட் பண்ணி பார்க்கும்போது அபோ த 0.5 greater than or equal to 0.5 வந்து பாஸ். இங்க அவுட்புட் ஆனது கரெக்டா கொடுத்துட்டு இருக்கு. அதுவே நியூ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்போது மீன்ஸ் யூ கேன்
இங்கே இருக்கணும்ன்ற மாதிரி இல்ல, நியூ பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஃபார் சப்போஸ் உங்களோட டேட்டா பாயிண்ட்ஸ்ன்றது சம்வேர் எங்கோ இருந்துச்சு, ஸோ 1க்கு அபோவே இருந்துச்சு, டேட்டா பாயிண்ட்ஸ் 1 பிலோக்கே இருந்துச்சுன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ டேட்டா பாயிண்ட்ஸ் எங்கோ கூட இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த லைன்ன்றது எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஆகுமா? ஆகும். ஆனா நம்மளோட லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ன்றது ப்ராபபிலிட்டிஸ் மீன்ஸ் எய்தர் 0 ஆர் 1 ரேஞ்ச்ல தான் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இப்ப நம்மளுக்கு வேல்யூஸ் நம்மளுக்கு அபோவ் 1 இருந்தா பிலோ 0 இருந்தா கூட ப்ராபபிலிட்டிஸ் மூலமா நம்மளோட வேல்யூஸ்ன்றது 0 to 1 ரேஞ்ச்ல இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொண்டு வந்துடும். சோ தட் நம்மளுக்கு அந்த வேல்யூஸ்ன்றது எக்ஸ்டெண்ட் போகாது. ஓகேவா? சோ திஸ் இஸ் வை we will make use of logistic regression. இந்த மாதிரி லைன்ஸ் வரும்போது நம்ம என்ன லீனியர் லைன் வரும்போது இந்த மாதிரி வருது. இப்போ நீங்க பாருங்களேன், what I am going to do here is I am going to draw இந்த மாதிரி கர்வ்ன்றது நம்ம plot பண்ணிக்கலாம். You can draw like this. So you can make use of இந்த மாதிரி, இங்க இது கூட பாயிண்ட் ஆகணும்ன்ற மாதிரி கூட இல்லமா. So you can make it like this. S shaped curve மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ this is the center point. So இந்த S shaped curve தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா sigmoid function. இதோட ஃபார்முலா z is equal to 1 by 1 plus e power minus y, where y is nothing but our linear equation only. So with this, the help of this equation, we will get the sigmoid curve, means S shaped curve. Okay, means it is going to give the values in between the range 0 and 1. Is understand acha everyone? Okay, clear? Clear. Okay, so இதுதான் நம்மளோட எக்ஸாம்பிள், இதோட எக்ஸ்பிளனேஷன் வெரி சிம்பிளா இருக்கும். பார்க்கிறதுக்கு அவ்வளவு இருந்துச்சு, பட் இட் இஸ் வெரி மச் சிம்பிள். சோ இங்க பாருங்க, டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் அதுவே இங்க எழுதி இருக்கேன். So see here, the sigmoid function also called logistic function, which gives an S-shaped curve that can take any real valued number and map it into a value between 0 and 1. நமக்கு அந்த 0 and 1 வரதுக்காக தான் நம்ம மெயினா யூஸ் பண்ண போற ஃபங்க்ஷன் தான் இந்த logistic function, nothing but sigmoid function. If the curve goes to positive infinity, means 1க்கு மேல போனா y predicted will become 1 and தான் கொண்டு வரும். And if the curve goes to the negative infinity, கீழக்கு வந்துச்சு அப்ப மீன்ஸ் 1க்கு above போச்சேனா அது 1க்கு ஈக்குவலைஸ் பண்ணும், 0க்கு கீழ போச்சேனா அது 0க்கு அசைன் பண்ணிடும். And if the curve goes to negative infinity, y predicted will become 0. If the output of the sigmoid function is more than 0.5, 0.5 above இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட்ன்றது 1க்கு ஸ்பெசிஃபை ஆகும். And if it is less than 0.5, it will specify the 0. The output cannot. For example, if the output is 0.75, 0.75 இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? We can say in terms of probability as there is a 75% chances that patient will suffer from cancer. So means 0.75 அண்ணா என்னது? above 0.5 அன்னிட்டுதான். கரெக்டா? above 0.5 அன்னிட்டுதான். means which is takes the value as 1 இருந்துச்சுன்னா அந்த பர்சனுக்கு கேன்சர் இருக்கு, மீன்ஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர்னு சொல்லலாம். அதே பிலோ 0.5, ஃபார் எக்ஸாம்பிள் 0.25 வந்திருக்குன்னு எடுத்துக்கோங்களேன், which is below 0.5, அப்ப 0 ஸ்பெசிஃபை பண்றோம், which is nothing but அந்த பர்சனுக்கு கேன்சர் இல்லன்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? சோ இங்க டைப்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இருக்கு, நான் ஆல்ரெடி அங்க சொல்லிட்டேன், திரும்பி இங்க எழுதி இருக்கிற பாருங்களேன். பைனரி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்னா the target variable has only 2 possible outcomes such as spam or not spam, cancer or no cancer, அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ற கிளாஸஸ் தான் பைனரி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் சொல்றோம். அடுத்தது மல்டி நாமினல் லாஜிஸ்டிக்கல் ரிக்ரெஷன் மீன்ஸ் there can be 3 or more possible unordered types, அதுக்கு ஆர்டர் இருக்காது, that is unordered types of the dependent variables such as cat, dogs or sheep. இது வந்து நம்ம ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணனும் இல்ல. சோ அந்த மாதிரி கிளாसेस இருந்துச்சு annappo you can say it as multinomial logistic regression ன்னு சொல்லலாம். ordinal logistic regression means இது கூட ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கணும். there can be 3 or more possible ordered types of dependent variables such as low, medium, high. இது வந்து ஒரு ஆர்டர்ல கொடுக்கலாம். சோ
இந்த மாதிரி டேட்டா இருக்கும்போது நம்ம எந்தெந்த மாதிரி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணணுமோ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவாமா? சோ இங்க லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சோ சேம் அதே தான் நீங்க டேட்டா கொடுத்திருக்கிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னா சேம் அதே டயக்ராம் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். see here ஃபர்ஸ்ட் ஒரு இருக்கிற டேட்டாக்கு நான் பிளாட் பண்ணும்போது என்னோட லீனியர் லைன்ன்றது இந்த மாதிரி இருக்கும். சோ இங்க 0.5 நம்மளோட என்னதுமா அது வந்துட்டு ஒரு மீன்ஸ் மீடியேட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க, மிடில் வேல்யூன்னு சொல்லலாம். சோ இந்த வேல்யூ யூஸ் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்களேன், கிரேட்டர் than or equal to 0.5 இருந்துச்சுன்னா 1 க்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். மீன்ஸ் எஸ் அன்னிட்டு less than 0.5 threshold threshold value ன்னு சொல்லலாமா, that is decision boundary ன்னு கூட சொல்லலாம். இது கூட threshold value ன்னு சொல்லலாம். சோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வேல்யூ, ஒரு இங்க வேல்யூ கொடுத்திருக்கும் போது இங்க ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ராப்பராவே கொடுக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? அதுவே சம் நியூ டேட்டா பாயிண்ட்ஸ் ஆட் ஆச்சு அன்னப்போ என்னோட லைன்ன்றது டீவியேட் ஆகுது. அப்ப என்னோட பவுண்டரி லைன்ன்றது கூட சேஞ்ச் ஆயிடும். அந்த லைன் கொடுக்கும் போது நீங்க இதெல்லாம் நியூ பாயிண்ட் கொடுத்தப்ப விட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் த குட் ப்ரெடிக்ஷன்ஸ். அது ஓவர் கம் பண்றதுக்காக தான் நம்ம சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அந்த லைனுக்கு நம்ம அவுட் ஆஃப் இட் இருந்துச்சுன்னா அது அவுட்லையர்னு கூட சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, லீனியர் லைன்ல இருந்து நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாதிரி கொண்டு வந்திருக்கிறது லைன். சோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனோட ஈக்குவேஷன் இதுவே தான், லீனியர் ரிக்ரெஷனோட ஈக்குவேஷன் இதுவே தான். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கான்செப்ட். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ் மா? Yes. So I have taken diabetes data set ma. So நம்ம diabetes data set எடுத்திருக்கேன். அதோட data setல என்ன காலம்ஸ் இருக்குன்னா, pregnancies காலம் இருக்கு, glucose காலம், blood pressure, skin thickness, insulin, BMI, diabetes pedigree function, age, அப்புறமா outcome. So இது எல்லாமே independent features. இந்த outcome ஆன்றது தான் dependent feature. இந்த outcomeல நம்மளுக்கு binary variables இருக்கு, that is 0 and 1. 0 representing no diabetes, 1 representing diabetes. So this is a classification problem. நம்ம இந்த outcomes பார்த்த உடனே நம்ம classification algorithm தான் அப்ளை பண்ணணும் தெரியும். பட் நான் டிஃபரன்ஸ் காட்டணும்ன்றதுக்காக லீனியர் ரிக்ரெஷனோட அல்காரிதம் கூட அதுக்கு அப்ளை பண்ணி அதோட அக்யூரசி காட்டுறேன். சோ அப்புறமா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு தேவையான லைப்ரரிஸ் எல்லாமே இம்போர்ட் பண்றேன். So pandas library data read பண்றதுக்காக, numpy library for mathematical calculations, அப்புறமா scikit-learn library for model selection for training and splitting purpose-காக, linear model 2 types of models யூஸ் பண்ற, linear regression, logistic regression. So இந்த 2 regressions யூஸ் பண்றதுனால எந்த regression model accuracy-ன்றது ரொம்ப கொடுக்குமோ அந்த regression தான் perfect ன்னுட்டு இந்த data set-க்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் மெட்ரிக்ஸ். நான் இங்க லீனியர் ரிக்ரெஷனுக்காக தேவைப்பட்டிருக்கிற R2 ஸ்கோர் யூஸ் பண்ண போறேன். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷனுக்காக அக்யூரசி ஸ்கோர், ப்ரெசிஷன் ஸ்கோர், ரீகால் ஸ்கோர், தட் மீன்ஸ் கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்ன்றது கொடுத்துருது எல்லாமே. ஸோ நீங்க இண்டிவிஜுவலா வேணுமன்றப்ப இண்டிவிஜுவலா இம்போர்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்டை கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அதுலயே நம்மளுக்கு இது எல்லாமே கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் இங்க ROC AUC ஸ்கோர்ன்றது நம்மளுக்கு கர்வ், அந்த சிக்மாய்ட் ஷேப் கர்வ்னு சொல்லிருக்கு இல்லையா, மீன்ஸ் ஒரு லீனியர் லைனுக்கு இல்லாம ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வரதுக்காக, மீன்ஸ் அந்த 0 to 1 ரேஞ்ச்ல எனக்கு வேல்யூஸ் மீன்ஸ் கர்வ்ன்றது கொண்டு வரதுக்காக யூஸ் ஆகுற இதுவே தான் இந்த 2 திங்ஸ். ROC ஸ்கோர் ப்ராபபிலிட்டி ஸ்கோர் கொடுக்கறதுக்காக 0 or 1 ரேஞ்ச்ல கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ற கிளாஸ், அப்புறமா கர்வ் கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ண போற ROC கர்வ். நெக்ஸ்ட் கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் ஃபார் கெட்டிங் த அக்யூரசிஸ், கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் கூட நான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். நீங்க ஏதோ ஒண்ணுதான் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட் என்ன இம்போர்ட் பண்ணிக்கோங்க, அதர்வைஸ் இது எல்லாமே கூட இம்போர்ட் பண்ணிக்கோங்க. என்னோட சஜஷன் வந்துட்டு கிளாசிபிகேஷன் ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நீங்க எல்லாமே ஒரே இதுல வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இங்க காட்டிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் விசுவலைசேஷன்ஸ் பர்பஸ்க்காக சீபான் யூஸ் பண்ணிருக்கேன், மேட்ப்ளாட்லிப் இம்போர்ட் பண்ணிருக்கேன். சோ இப்போ நம்மளுக்கு வேணுமன்ற லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்கிட்ட இருக்கிற டேட்டா செட் ரீட் பண்ண போறேன். இந்த டேட்டா செட் ஆல்ரெடி என்னோட டேட்டா செட்ஸ் ஃபோல்டர் உள்ள diabetes.csv என்ற நேம் கொடுத்துட்டு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவே தான் நான் இங்க ரீட் பண்ண போறேன். சோ ரீட் பண்ணிட்டு அப்புறமா ஃபர்ஸ்ட் 5 rows கொண்டு வரணுன்றதுக்காக ஹெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன் இந்த வேரியபிள் மேல. சோ தட் ஃபர்ஸ்ட் 5 rows எனக்கு கொண்டு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இல்லையா, இந்த டேட்டா செட்ல என்ன காலம்ஸ் இருக்கோ அந்த காலம்ஸ் இங்க இருக்கு பாருங்க.
pregnancies, glucose means இந்த categories base பண்ணிக்கிட்டே அந்த பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ 1 ரெப்ரசென்டிங் டயபெட்டிஸ் இருக்குன்னுட்டு 0 ரெப்ரசென்ட்ஸ் இல்லைன்னுட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றதுக்காக இன்ஃபோ ஃபங்க்ஷன் அதன் மேல அப்ளை பண்ணிருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு டீடைல்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு. இந்த பிரெக்னன்சிஸ் இந்த காலம்ஸ்ல எதுவுமே நல் வேல்யூஸ் கிடையாது. டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்துட்டு ஆக்சுவலா 768 ரோஸ் இருக்கு. ஸோ எல்லா ரோஸ்ல எதுவுமே எம்டி வேல்யூஸ் இல்ல. நோ நல்லன்னா அதுல வேல்யூஸ் கரெக்டா இருக்கு. எதுவுமே எம்டி வேல்யூஸ் இல்ல. 768 கம்ப்ளீட்டா இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்பிளிட் பண்ண போறேன். இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அப்புறமா டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ஸ்பிளிட் பண்ணிக்க போறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னா லாஸ்ட் காலம்ன்றது வேணாம் எனக்கு. அது டிபெண்டன்ட் வேரியபிள். ரெஸ்ட் காலம்ஸ் எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஆயிருக்கிறதுனால ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் வேரியபிள் இண்டிபெண்டன்ட் எக்ஸ் டேட்டா டாட் ட்ராப் அவுட்கம் காலம் நான் ட்ராப் பண்ணணும்ன்றதுக்காக ஆக்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1. access is equal to 1 is specifying the column and specify பண்றதுக்காக நம்ம access is equal to 1 என்ற attribute யூஸ் பண்றோம். சோ இந்த காலம் drop பண்ணிட்டு ரெஸ்ட் காலம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். while வந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள் காலம் யூஸ் பண்ண போறோம். தட் இஸ் அவுட்கம் காலம் என்றது கொடுக்க போறோம். சோ இப்போ நான் இந்த எக்ஸ் வேரியபிள்ல மீன்ஸ் எத்தனை ரோஸ் இருக்கு நான் பாத்துக்கணும். சோ அதுக்காக ஷேப் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன். 768 ரோஸ் இருக்கு, 8 காலம்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நம்மளுக்கு இருக்கிறது 9 காலம்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 காலம்ஸ் இருக்கு. சோ இது இண்டிபெண்டன்டா இருக்கிறதுனால 8 காலம்ஸ் வரும். ஒரு காலம் மட்டும்தான் டிபெண்டன்ட் காலம். அது ஷேப் பார்த்திருக்கீங்கன்னா 768 வரும். காலம் ஒரே காலம் இருந்தா நம்மளுக்கு அது காட்டாது. சோ இப்போ எக்ஸ் ஷேப் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்க நீங்க வேல்யூஸ் பாருங்க. எவ்ரி காலம்ல வேல்யூஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ரேஞ்சஸ்ல இருக்கு. சோ இங்க வந்துட்டா 1 டிஜிட்ல இருக்கு, இங்க 3 டிஜிட்ஸ் அண்ட் 2 டிஜிட் காம்பினேஷன்ல இருக்கு, இங்க எல்லாமே 2 டிஜிட் காம்பினேஷன், இங்க கூட 1 and 2 காம்பினேஷன், இங்க 1 and மீன்ஸ் இங்க பாயிண்ட்ஸ்ல இருக்கு. மீன்ஸ் டிஃபரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா எல்லாமே ஒரே ரேஞ்சில கொண்டு வரணும்ன்றதுக்காக ஐ அம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் a class called standard scalar class யூஸ் பண்ண போறேன். இது வந்துட்டு sklearn லைப்ரரியில இருந்து ப்ரீ ப்ராசஸிங்ல இருந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். So which is again repeating standard scalarன்றது நம்மளோட நியூமரிக்கல் டேட்டாவை ஒரே ரேஞ்சில கொண்டு வரதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? So scalar is equal to standard scalar என்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ சேம் வேரியபிள்லயே நான் ஃபிட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண என்னது டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது அந்த ரேஞ்சஸ்ல வந்திருக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். திரும்பி அது ஃபிட் பண்ணிடுறேன். சேம் வேரியபிளுக்கே நான் ஃபிட் பண்ணி வச்சிடுறேன். சோ இப்போ நம்ம திரும்பி எக்ஸ் வேரியபிள் நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது யூஸ்வலி உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருக்கிறது வந்திருக்கும். அதுல இப்ப நீங்க திரும்பி பார்க்கும்போது அது வந்துட்டு எல்லாமே ஒரே மீன்ஸ் -1 and 1 ரேஞ்ச் ஆர் 0 to 1 ரேஞ்சில் இருக்கிற மாதிரி தான் வரும். சோ வேணுமானே இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன் 1 by 1. எக்ஸ்ல இருக்கிற டேட்டா நான் காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். சோ எக்ஸ்ன்றது ரன் பண்ணீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன். சோ டேட்டா எந்த ரேஞ்ச் நம்ம எப்படி ரீட் பண்ணிருக்கோமோ அப்படிதான் இருக்கு. நான் ஒன்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலார்ன்றது அந்த எக்ஸ் வேரியபிள் மேல அப்ளை பண்ணிட்டேன். இப்ப எக்ஸ் வேரியபிள் பிரிண்ட் பண்ணி பாருங்க. அந்த டேட்டா எப்படி இருக்குமா பாருங்களேன். see here இது எல்லாமே 0 to 1 range means I can say like -1 to 1 range. எல்லாமே இங்க எத்தனை ரோஸ் 8 காலம்ஸ் இல்லையா? 1 2 3 4 5 6 நடுவுல 2 காலம்ஸ் இருக்கு. இங்க டாட்டட்ஸ் இருக்குன்னா மீனிங் தட் நடுவுல கூட காலம்ஸ் இருக்கு. டோட்டலா 8 காலம்ஸ் தான். நீங்க ஷேப் அப்புறமா கூட செக் பண்ணி பாருங்க. ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அப்புறமா x dot shape and கொடுக்கும்போது so you can see it like 768 rows 8 columns and வந்து பாருங்க. சேம் ஷேப் தானே? சேம் ஷேப்பே இங்க கூட வந்து பாருங்க. சேம் ஷேப். சோ நம்ம டேட்டா ரீட் பண்ணும்போது இந்த காலம்ல இந்த மாதிரி ரேஞ்ச்ல வேல்யூஸ் இருந்துச்சு. நீங்க ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அப்ளை பண்ணிட்டு ஃபிட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணப்போ உங்களோட டேட்டா எல்லாமே ஒரே ரேஞ்ச்ல கொண்டு வந்துருச்சு. ஓகேவா? சோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர்ன்றதை யூஸ் பண்ண போறோம். ஸ்டாண்டர்டைசிங் நியூமரிக்கல் ஃபீச்சர்ஸ் அன்னிட்டு. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா அதோட ஷேப் செக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்கிற டேட்டா ட்ரைனிங்காக டெஸ்டிங்காக ஸ்பிளிட் பண்ண போறேன். சோ சேம் திங் xtrain xtet ytrain ytest ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிளிட் யூஸ் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற x டேட்டா அப்புறமா y டேட்டா என்னோட டெஸ்டிங் சைஸ் 20% கொடுத்திருக்கேன்.
ரேண்டம் ஸ்டேட் வந்து 42 கொடுத்துருக்கு. மீன்ஸ் நான் ரன் பண்ணும் போது எல்லாமே என்னோட டேட்டான்றது டிஃப்ரெண்டா ரேண்டமா செலக்ட் பண்ணி கொண்டு வரும். பிகாஸ் ஐ ஹாவ் கிவன் த ஒரு 42 கொடுத்துருக்கேன், 42 டைம்ஸ் நான் ரன் பண்ணும் போது எல்லாமே டிஃப்ரெண்டா எடுத்துக்கும். அதுவே நீங்க 0 கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் நாட் ரிப்பீட், மீன்ஸ் வேல்யூஸ்ன்றது டிஃப்ரெண்டா எடுத்துக்காது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன எடுத்திருக்கோமோ அதுவே ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இது வேல்யூன்றது உங்களோட இஷ்டம். ஸோ ட்ரெயின் பண்ணி டெஸ்டிங் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பண்ண போறது என்னன்னா அதோட ஷேப் செக் பண்ண போறேன். ஸோ xtrain டாட் ஷேப் கொடுக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற 768 ரோஸ்ல ட்ரைனிங்காக 614 ரோஸ் ட்ரைனிங்காக எடுத்திருக்கு. மீன்ஸ் இப்ப 614 ட்ரைனிங்காக எடுத்துக்கன்னா அதோட அவுட்புட்ன்றது ஒயிட் ரெண்டு இருக்கும், அத்தனை ரோஸ் இருக்கும். எக்ஸ் டெஸ்ட்ன்றது 154 ரோஸ் எடுத்திருக்கு டெஸ்டிங்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா லீனியர் ரிக்ரெஷன் மாடல் இந்த டேட்டா செட்டுக்கு அப்ளை பண்ண போறேன். ஸோ அதுக்காக இந்த லீனியர் ரிக்ரெஷன் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம கிட்ட இருக்கிற ட்ரைனிங் டேட்டாவை நான் ட்ரெயின் பண்ண போறேன். இந்த மாடலுக்கு ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற டெஸ்டிங் டேட்டாக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ அதுக்காக y predict is equal to linear regression object dot predict function x test. நம்ம கிட்ட y test ஆல்ரெடி வந்து ஆக்சுவல் டேட்டா இருக்கு. நானு நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் பண்றதுக்காக x test கொடுத்துறேன். ஸோ ப்ரிடிக்ஷன்ஸ் ஆனது y prediction இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா இதுக்கு அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக R2 ஸ்கோர்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ரிடிக்ஷன்ஸ் பண்றேன் பேஸ்ட் ஆன் த y test ஆக்சுவல் டேட்டா அண்ட் ப்ரிடிக்டட் டேட்டா. ஸோ இது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதோட டேட்டா நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரன் பண்ணுங்க இந்த லைன்ஸ் எல்லாமே. ஸோ இங்க ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணிட்டீங்க. இங்க பாத்தீங்கன்னா 0.25% மீன்ஸ் 25% அக்யூரசி வந்திருக்கு, விச் இஸ் வெரி மச் லோ. ஸோ நம்ம இங்கவே டிசைட் பண்ணிடலாம் லீனியர் ரிக்ரெஷன்ன்றது இந்த டேட்டா செட்டுக்கு கரெக்ட் கிடையாதுன்னுட்டு. ஸோ தென் அப்புறமா நான் என்ன பண்ணிருக்கேன் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல்ன்றது அப்ளை பண்ணிருக்கேன். இங்க மேக்ஸிமம் இட்டரேஷன்ஸ்ன்றது 200 கொடுத்திருக்கேன். வை வாட் இஸ் திஸ் மீன்ஸ் ஆக்சுவலி இட்டரேஷன்ஸ்ன்றது இட் இஸ் கோயிங் டு டேக் இட் மீன்ஸ் வேல்யூஸ்ன்றது இட் இஸ் கோயிங் டு how many times மேக்ஸிமம் இட்டரேஷன்ஸ் எவ்வளவு வாட்டி இது இட்டரேட் ஆகணும்ன்றது இந்த இட்டரேஷன்ஸ்ன்றதை நீங்க கொடுக்க போறீங்க. ஸோ இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டு நீங்க ட்ரைனிங் டேட்டா அந்த மாடலுக்கு ட்ரெயின் பண்ணிட்டுறீங்க. அப்புறமா இதுக்கு ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா சேம் அதே விதமா தான் நீங்க ப்ரிடிக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க. ப்ரிடிக்ஷன்ஸ்ன்றது y ப்ரிடிக்ட்ல இருக்கும். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா இந்த வேல்யூன்றது டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ்ல வந்திருக்கும். ஸோ வேணும்னா நீங்க பிரிண்ட் ஆஃப் y ப்ரிடிக்ட் கொடுத்துருக்கீங்கன்னா you are going to see அவுட்புட்ன்றது 0 and 1ல வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதோட ப்ராபபிலிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ வாட் we are going to do, you need to find out the probabilities ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக predict probability என்ற ஃபங்க்ஷன் மூலமா நீங்க probabilities ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இங்க நீங்க அதோட வேல்யூஸ் செக் பண்ணி பாருங்க. மீன்ஸ் 0 வரதுக்காக what is the probability, இந்த 0 வரதுக்காக what is the probability. சோ probabilities மெயின் அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ predict probability செக் பண்ணீங்கன்னா சோ பாருங்க. So the chances of getting this 0 is this much. The chances of getting this 0 is this much. So இது எல்லாமே probabilities calculate பண்ணிட்டோம் நம்ம. So usually every event வரதுக்காக what is the chance of getting that value and தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த probabilities find out பண்றது. So probabilities calculate பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் மாடலுக்கு லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் தான் நம்ம பண்ணிருக்கிறது, which is a classification model. அந்த கிளாசிஃபிகேஷன் மாடலுக்கு அக்யூரசி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற மெட்ரிக் வந்துட்டு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். அதே விதமா நம்ம அக்யூரசி ஸ்கோர், ப்ரெசிஷன் ஸ்கோர் அதெல்லாமே யூஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாமே நான் யூஸ் பண்ணிருக்கேன். அக்யூரசி ஸ்கோர், ஆக்சுவல் டேட்டா, அப்புறமா ப்ரிடிக்டட் டேட்டான்னு கொடுத்துட்டேன். அட் த சேம் டைம் என்னோட கர்வுக்கு கூட நான் அக்யூரசி ஸ்கோர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, ROC அக்யூரசி ஸ்கோர் ஃபார் ஆக்சுவல் டேட்டா அண்ட் ப்ராபபிலிட்டி, ப்ரிடிக்டட் ப்ராபபிலிட்டி கூட நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கும் போது இங்க பாருங்க ரன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது என்னோட அக்யூரசி பார்த்துருக்கீங்களா, நம்மளுக்கு இது ஒண்ணுதான் போதும் நம்மளுக்கு. ஸோ அக்யூரசி பார்க்கும்போது 75% வந்திருக்கு. லீனியர் ரிக்ரெஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு 25% வந்திருக்கு. அதே லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் பார்க்கும்போது 75% வந்திருக்கு. ஸோ விச் மாடல் இஸ் குட் ஃபார் திஸ் டேட்டா செட்? லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் இஸ் குட் ஃபார் திஸ். ஸோ precision அன்றது 0.65, recall அன்றது 0.67, F1 ஸ்கோர் 0.6. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஸ்கோர் அன்றது 81% வந்திருக்கு.
So the probability score is how much? 81%. So accuracy kanna நம்மளுக்கு main thing வந்துட்டு probability ஓட percentage தான் main thing. So the accuracy is very much good for this data set by using this logistic regression. இப்போ இங்க கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் இங்க இண்டிவிஜுவலா கொண்டு வராம நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த கிளாசிஃபிகேஷன் ரிப்போர்ட் யூஸ் பண்ண ஃபங்க்ஷன்ல ஆக்சுவல் டேட்டா அண்ட் ப்ரிடிக்டட் டேட்டா கொடுத்திருக்கேன். சோ இங்க precision அன்றது என்னதுன்னா, it is going to tell 0 வரதுக்காக மீன்ஸ் டயபெட்டிஸ் இல்லன்னு சொல்றதுக்காக precision வந்துட்டு 0.81, ரீகால் அன்றது 0.80, F1 ஸ்கோர் அன்றது இந்த ரெண்டு காம்பினேஷன்ல கொடுக்கிறது தான் F1 ஸ்கோர். சப்போர்ட் அன்றது எத்தனை வேல்யூஸ் உங்களுக்கு வந்திருக்கு. கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் பார்க்கும்போது நான் என்ன பண்றேன்னா, இதுக்கு மேல் காமிச்சு வைங்க, இது இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் மேல் காமிச்சு வைங்க. சோ இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கோங்க. சோ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் விசுவலைசேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். சோ இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ல ஆக்சுவல் டேட்டா ப்ரிடிக்டட் டேட்டான்னு கொடுத்துட்டேன். சோ நான் இங்க விசுவலைசேஷனுக்காக சீபான் லைப்ரரியில இருந்து ஹீட் மேப் கொடுத்துருக்கேன். இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் கமா annotation is equal to true என்ற இந்த லேபிள்ஸ் வரதுக்காக சி மேப் பண்றது ப்ளூஸ் மீன்ஸ் அதோட கலர் காம்பினேஷன் எந்த கலர் பண்றது. இது எக்ஸ்டிக் லேபிள்ஸ்ன்றது எக்ஸ்டிக்ஸ்ல மீன்ஸ் எக்ஸ்டிக்ஸ்ல என்ன வரணும், நோட் டயபெட்டிஸ் என்றது வரணும். ஒயிட் டிக்ஸ்ல கூட சேம் திங் இது வரணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைட்டில் வந்துட்டு கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், எக்ஸ் லேபிள்ன்றது எக்ஸ் லேபிள்ல வந்துட்டு ப்ரிடிக்டட், ஒய் லேபிள்ல வந்துட்டு ஆக்சுவல்னு சொல்லியிருக்கேன். சோ இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இந்த செல் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலா அந்த பர்சனுக்கு டயபெட்டிஸ் இல்லைன்னு சொல்லுது. மாடல் கூட இல்லன்னு சொல்லுதுன்னா 79 ரோஸ்ல 79 வந்துட்டு 79 இதுல நோ டயபெட்டிஸ் மீன்ஸ் இல்லன்னு சொல்லுது. இங்க ஆக்சுவல்ல வந்துட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ் கிடையாது, ஆனா மாடல்ன்றது இருக்குன்ற மாதிரி சொல்லுது. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க டயபெட்டிஸ் ஆக்சுவலா அந்த பர்சனுக்கு டயபெட்டிஸ் இருக்கு மீன்ஸ் 18% டயபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுது, ஆனா மாடல்ன்றது டயபெட்டிஸ் இல்லன்ற மாதிரி சொல்லுது. அதே விதமா இந்த 37 என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு, 37 பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருக்கு, பட் மாடல்ன்றது கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது. சோ இந்த 2 வந்துட்டு ப்ராப்பரா ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்குது. 79 மாடலு கரெக்ட் இல்லன்னு சொல்லுது, நிஜமாவே கூட இல்லதான். 37 ஆக்சுவலா இருக்கு, மாடல் கூட இருக்குன்னு சொல்லுது. இந்த ரெண்டு தான் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். சோ இங்க அதுவே தான் இங்க சொல்றது. சோ இங்க பாத்தீங்கன்னா see here இந்த 99 என்னதுன்னா, இந்த 2 ஆட் பண்ணும்போது மீன்ஸ் ஆக்சுவல் டேட்டா நோ டயபெட்டிஸ். ஓகேவா? இது வந்துட்டு 79 plus 20 79 plus 20 that is 99 means count கொடுக்கிறதுமா. இந்த ரெண்டுமே இந்த மீன்ஸ் இல்ல நோ டயபெட்டிஸ் இல்லன்னு சொல்றதுதான் இந்த 79 plus 20. ஓகேவா? இங்க 1ன்றது இருக்குன்னு சொல்றது எத்தனை, 18 plus 37 that is 55 இது சொல்றது. சோ இதெல்லாம் precision வந்துட்டு 81% கொடுக்குது. ரீகால் இது ஃபார்முலாஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். சோ அந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணிட்டு நீங்க ப்ரிடிக்ட் பண்ண போறீங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் த precision and recall? So see here precision வேணும்னா true positive means predictions இருக்குன்னு சொல்லுது, அப்புறமா மாடல் மீன்ஸ் ஆக்சுவலா இருக்கு, அப்புறமா இல்ல ஆக்சுவலா இருக்கு predictions இருக்குன்றது அது டிவைடட் பை true positive. மாடல் எஸ் ன்னு சொல்லுது, ஆக்சுவலா எஸ் ன்னு சொல்லுது. இங்க ஃபால்ஸ் பாசிட்டிவ் அண்ணா என்னதுன்னா, ஆக்சுவலா அவங்களுக்கு டயபெட்டிஸ் கிடையாது, ஆனா நீங்க ப்ரிடிக்ஷன்ன்றது பாசிட்டிவா கொடுத்திருக்கு. சோ அந்த வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கணும். சோ அதுதான் precision. சோ அதை நீங்க இங்க ட்ரை பண்ணி அது பார்க்கும்போது you will get these percentage. அக்யூரசின்றது எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கு, 75% தான் கொடுத்துட்டு இருக்கு. அக்யூரசி இஸ் 75% கொடுத்துட்டு இருக்கு. அதோட பாயிண்ட் வந்துட்டு 154 எப்படி வந்திருக்குன்னா, இந்த வேல்யூஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ இஸ் 154 வருது. மேக்ரோ ஆவரேஜ் அண்ணா என்னது, வெயிட்டட் ஆவரேஜ் அண்ணா என்னதுன்னா, இந்த precision காலம்ல இருக்கிற 2 டேட்டா ஆட் பண்ணி டிவைடட் பை 2 கொடுத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து மேக்ரோ ஆவரேஜ் ஃபார் த precision வரும். ரீகால் காலம்ல இருக்கிற மேக்ரோ ஆவரேஜ் எப்படி வரும்னா, இந்த 2 வேல்யூஸ் சம் பண்ணி டிவைட் பை 2 கொடுத்தீங்கன்னா இந்த வேல்யூ வரும்.
ஸோ அதே விதமா F1 ஸ்கோர் அதே விதமா இந்த 2 ஆட் பண்ணி கொடுங்க, இந்த வேல்யூ வந்துடும். சப்போர்ட் கூட அதே விதமா இங்க வந்துட்டு டோட்டல் தான், இது யூ ஆர் நாட் சம்மிங் அப், யூ ஆர் ஜஸ்ட் டேக்கிங் த கம்ப்ளீட் மீன்ஸ் ப்ரிடிக்டட் டேட்டாஸ் தான் எடுத்துக்கோ, இந்த 2 சம் தான் எடுத்துக்கோ. இது எல்லாமே வெயிட்டட் ஆவரேஜ் என்னதுன்னா it is going to be like this மா. எப்படி அந்த வேல்யூஸ் வந்திருக்குன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண நினைச்சிட்டு இருக்கேன். வெயிட்டட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ரெசிஷன் மட்டுமே ஜஸ்ட் ஷோ ஜஸ்ட் சி ஒர்க் பண்ணலாம் ப்ராப்பரா வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வெயிட்டட் ஆவரேஜ் எப்படி வருதுன்னா இப்போ இந்த ப்ரெசிஷன் எடுத்துக்கோங்க, இந்த காலம்ல இருக்கிற டயபெட்டிஸ் இல்லன்ற வேல்யூ கவுண்ட் மல்டிப்ளைட் பிளஸ் இருக்கு அன்ற precision value multiplied with count value கொடுத்துட்டு divided by you should give the support value கொடுக்கணுமா எது கொடுக்கணுமா நான் செக் பண்றேன். so 0.81 into count வந்துட்டு 99, so plus திரும்பி இல்லன்றது 0.65% into count வந்துட்டு 55. so இது எல்லாமே கொடுத்துட்டு divided by so you should provide I think 99 plus 55. So inga pathingala so you are getting 0.76. so inga pathingala value pathingala 0.752 andradhu varu parunga, means approximately 0.76 andra mari da, but okay va. so this is what about classification report. so ipo nan enna pandrena visualization kaata poren, means the decision boundary and with accuracy information நம்ம கிட்ட decision boundary காட்ட போறோம் with the help of accuracies. so என்னோட figure size அன்றது 8/6 ன்னு கொடுத்துக்கிறேன். so இங்க scatter plot கொடுக்க போறேன். that means x வேரியபிள்ல வந்துட்டு x டெஸ்ட்ல இருக்கிற ஏதாவது ஒரு காலம் எடுத்துக்கிறேன். so இங்க 5th காலம் எடுத்துக்கிறேன். 5th column is for telling a BMI and y ல வந்துட்டு testing 7th column that is age. இந்த two things நான் scatter plot apply பண்ண போறேன். so based on the y test is nothing but what outcome 0 or 1 means 0 or 1 அண்ணா என்னது either இருக்கு means diabetes இருக்கு இல்லன்னுட்டு y test அண்ணப்ப palette வந்துட்டு 0 specifying the blue 1 specifying the red means diabetes இருக்கு அன்றவங்களுக்கு ரெட் ன்னு கொடுக்கும், ரெட் கலர்ல கொடுக்கும், இல்லன்னவங்க 0 ன்னு கொடுக்கும். marker is equal to 0 ன்னா அந்த பாயிண்ட்ஸ் அன்றது இந்த ஃபார்மேட்ல கொண்டு வரும். so x label BMI, y label age ன்னு கொடுத்துரும், டைட்டில் இது கொடுக்கும். so இங்க லெஜெண்ட்ன்றது நம்மளுக்கு டைட்டில் வந்துட்டு டயபெட்டிஸ், லொகேஷன் வந்துட்டு அப்பர் ரைட்ல கொடுக்கும், ஷோ பண்றோம். so இங்க பாத்தீங்கன்னா என்னோட அக்யூரசி ஆக்சுவலா வந்துட்டு so நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கிறது 75%, 0.75 வந்திருக்கு. நான் மல்டிப்ளைட் வித் 100 கொடுத்துட்டு அந்த வேல்யூன்றது டெசிமலுக்கு அப்புறமா 2 வேல்யூஸே வரணும்னு சொல்லியிருக்கேன். so நம்மளோட அக்யூரசி வந்து 75.32% டைட்டில் அது கொண்டு வந்துட்டேன். so இங்க பாத்தீங்கன்னா BMI and age ஓட வேல்யூஸ் 2 கேட்டகரிக்கல் டேட்டா இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் வந்துட்டு BMI and age அந்த வேல்யூஸ் பேஸ் பண்ணிக்கிட்டு நான் இங்க பாருங்க BMI and age பேஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்றதுக்காக அது பேஸ் பண்ணிக்கிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். so 0 or 1, 0 ரெப்ரசன்டிங் என்னன்னுட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லன்னுட்டு, 1 ரெப்ரசன்டிங் டயபெட்டிஸ் இருக்குன்னுட்டு. so ஆனா இங்க பார்க்கும்போது ரேஞ்ச்ன்றது மீறி போயிருக்கு. so நம்ம இந்த வேல்யூஸ் எப்படி கொண்டு வரோம், பிலோ 0 போயிருக்குது, பிலோ above 1 போயிட்டு இருக்கு. so நம்ம இத என்ன கொண்டு வரணும், 0 to 1 ரேஞ்சுக்கு கொண்டு வரதுக்காக I will make use of a ROC curve. so இங்க என்ன FPR அண்ணா என்னதுன்னா false positive rate, true positive rate. so threshold அன்றது 0.5. நம்ம இங்க predictions பண்ணிருக்கோம் இல்லையா, y test அன்றது நம்ம கிட்ட ஆக்சுவல் டேட்டா அந்த ப்ராபபிலிட்டிஸ் மூலமாவா நம்ம 0 to 1 ரேஞ்சில் வேல்யூஸ் கொண்டு வரலாம். ஸோ அதுக்காக இந்த வேல்யூஸ் கொண்டு வந்துட்டு நான் இங்க பிளாட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த FPR, TPR அண்ட் லேபிள் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ பிளாட்டிங்ன்றது 0 or 1 இந்த லைன்ன்றது என்ன கொடுத்துக்குமா நம்மளுக்கு, ஸோ அந்த ரேஞ்ச் கொடுக்குமா. ஸோ பாருங்க இந்த லைன்ன்றது நம்மளுக்கு லீனியர் லைன் மாதிரி கொண்டு வரும், இங்க வேல்யூஸ் பார்க்கும்போது 0 ரேஞ்ச் 1 ரேஞ்ச்லயே வந்திருக்கு பாருங்க. இந்த ROC லைன்ன்றது தான் நம்மளோட கர்வ். பாருங்க இந்த கர்வ் நம்மளோட கர்வ். இந்த கர்வ்ன்றது பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும், எங்க 1 கிட்ட ஹையா இருக்கும். ஓகேவா. சோ இந்த ரேண்டம் கிளாசிஃபையர்ன்றது டாட்டட் லைன், சோ which is nothing but I can say it like a regression line மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். சோ இங்க பாருங்க X label சேம் அதுவே தான். இந்த ROC கர்வ் மூலமா you can able to give the correct accuracy rate எவ்வளவு வந்திருக்கு, 0.81 வந்திருக்கு.
ஸோ இங்க நீங்க செக் பண்ணுங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி 1ல இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லிருக்கேன், அக்யூரசி 0.1 இருக்கு இல்லையா, யூ ஜஸ்ட் பிளாட் திஸ் ஒன், இட் வில் பி சம்திங் ஹியர். கரெக்டா இல்லை, இங்க பாருங்க, accuracy is not 1, it is going to be 0.81, so below 1 only. So இந்த accuracy இந்த லைன் பேஸ் பண்ணிட்டு நம்ம கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இங்க வேணுமான டீடைல்ஸ் கிளியரா கொடுத்துருக்கேன். ROC கர்வ்ன்றது அவுட்புட் கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. FPR மீன்ஸ் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ரேட் 1 ஸ்பெசிஃபை பண்றதுக்காக. TPR மீன்ஸ் ட்ரூ பாசிட்டிவ் ரேட் ரீகால் ஆர் சென்சிட்டிவிட்டி மீன்ஸ் ஆப்போசிட்டா வரதுக்காக தான். த்ரெஷோல்ட்ஸ்ன்றது அவுட் கட்ஸ் மீன்ஸ் 0.5% சொல்றது. மெயின் கர்வ்ன்றது shows performance at all classification thresholds means 0.5 range. Gray dashed line represents random guessing, that is 0.5 range கொடுக்குற boundary line மாதிரி. So இந்த area under curve வந்துட்டு 0.51ல இருக்கும். ஹையர்ன்றது பெட்டர் டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கறதுக்காக. So good performance அதெல்லாமே நம்ம கொடுத்துருக்கிறது. ஸ்கோரிங் எல்லாமே எக்ஸலென்ட் மீன்ஸ் இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு இது எக்ஸலென்ட் வெரி குட்ன்றவா. நம்மளோட ரேஞ்ச்ன்றது 0.81 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்மளோட அக்யூரசி ஸ்கோர்ன்றது வெரி குட் அன்னிட்டு சொல்லலாம். த்ரிசோல்டு செலெக்ஷன்ன்றது பேஸ்ட் ஆன் த பாருங்க ஹை ரிஸ்க் சினாரியோஸ் மெடிக்கல் டயக்னோசிஸ். சூஸ் த்ரிசோல்டு வித் லோ FPR லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் கர்வ். ஹை ரிவார்ட் சினாரியோஸ் மார்க்கெட்டிங்ல சூஸ் த்ரிசோல்டு வித் ஹை TPR ரைட் போர்ஷன் ஆஃப் கர்வ். இப்போ நம்மளோட இதுல எதை எடுத்துக்கலாம், நம்ம we are going to take a left side இருக்கிற கர்வ் தான் எடுத்துக்க போறோம். So this is what about a ROC curve, which is going to give the proper means appropriate accuracy rate for our data set. Okay va, இது understand ஆச்சாமா everyone? Is this clear to everyone? Logistic regression. Yes ma'am. இதுல எத்தனை டவுட்ஸ் இருக்கா? Zubaida? இல்ல மேம். Bye ma, we'll meet in the next session. Okay. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.